எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் கொடிகாமம் எருவன் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 13.5 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த காணிக்குள்ளே தான் நிற்கிறோம். இந்த காணியினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 13.5 பரப்பு இருக்குது. பயன் தரக்கூடிய நிறைய மரங்களோடு இருக்குது. நாங்கள் அந்த விவரங்களையும் பார்க்கலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகாமம் டவுனில் இருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குது. அதாவது ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளே கொடிகாமம் டவுனில் இருந்து இந்த காணிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வசதியோடு தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. எருவன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. தரை தோற்றத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு மணல் தன்மையான ஒரு தரை தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனம் பாத்தி வச்சுருக்குறாங்க. பார்க்க உங்களுக்கு தெரியும். இந்த அம்மா வச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த பனங்கொட்டையை தாட்டு வைக்கிறாங்க பாருங்கள். பனம் பாத்தி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே குழாய் கிணறு வசதி இருக்குது. நீங்கள் இந்த அடி பைப் மூலமாக அடித்தா கூட தண்ணி வரும். கொஞ்சம் சாதுவான சவர்த்தன்மையோடு தான் இந்த தண்ணி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். நான் குடித்து பார்த்தேன்னா கொஞ்சம் சவர்த்தன்மையாக இருக்குது. ஆனால் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே காய்க்கக்கூடிய தென்னைகள் 22 தென்னை மரங்கள் இருக்குது. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன தென்னை மரங்கள், அதாவது 2 வருஷம் 3 வருஷ கண்டுகளாக ஒரு 40 தென்னை மரங்கள் இருக்குது. காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 42 தென்னை மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணியாகத்தான் காணப்படுது. தரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஒரு மணல் தன்மையான தரை தான். கூடுதலாக இங்கே தென்னை மரங்கள், கஜு மரங்கள், பனை மரங்கள் இதெல்லாம் கூடுதலாக வரும். பார்க்க உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பனம்பழங்கள் விழுந்திருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ தான் அவையில் காணிக்குள்ளே அந்த பாத்தி வச்சு பனங்கொட்டையில் போட்டு கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு அமைப்பான ஒரு காணி, ஒரு நீள் சதுர காணியாக தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீள பக்கத்தால் கூட சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. அங்கால வயல் காணிகளும் இருக்குது, தோட்டங்களும் இருக்குது. ஆக்கல்ற தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடு தான் இருக்குது. தென்னை மரங்கள் எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் 22 இருக்குது. அதில் 20 தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல காய்களோடு தான் இருக்குது. 2 தென்னை மரங்கள் கொஞ்சம் சோத்தியாக இருக்குது. மற்றும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தென்னை மரங்கள் ஒரு 40 தென்னை மரம் வச்சு இப்போ ஒரு 2-3 வருஷ கண்டுகளாக இருக்குது. வளர்ந்து கொண்டிருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியும். அதாவது கொடிகாமம் சந்தியிலிருந்து நீங்கள் பருத்தித்துறை போகின்ற பிரதான வீதியினூடாக வந்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே எருவன் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு காணி, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நிறைய மரங்களோட இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த காணியோட விலையை நாங்கள் பார்க்கலாம். இந்த காணியோட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை 5.5 லட்சம் ரூபா சொல்கிற உரிமையாளர். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை தரேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் என்னுடைய நம்பரையும் தாரன் விளம்பர சேவை என்று உங்களுக்கும் காணிகள் விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. உங்களுடைய காணிகளையும் நல்ல முறையில் நான் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவேன். எந்தவித ஒரு புரோக்கர் கூலியும் இல்லாமல் நீங்களே கதைச்சி பேசி விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுடைய தளம் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரம் செய்து கொள்ளலாம். இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னூடாக எடுக்கிறண்டாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் நேரடியாக கொண்டே உங்களுக்கு காட்டி இந்த காணியை உரிமையாளரோட கதைச்சி பேசி எடுத்து தருவேன். அல்லது நான் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை இதில் தரேன். நீங்கள் அவர்களுடையும் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.